வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எக் பக்கோடா. இந்த எக் பக்கோடா வந்து ரொம்ப சீக்கிரம் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சூடாக ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எக் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அது சின்னதாக வெட்டிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு ஒரு சிட்டிகை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சிக்கணும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிக்கணும். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கடலை மாவு சேர்த்து முட்டையோட. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டு இதில் சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, உப்பாயிடும். 1/4 டீஸ்பூன் போதும், 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது சோடா மாவும் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இருக்கணும் பதம் கரெக்டாக. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தோன்னா அதுவே விழக்கூடாது. நம்ம இப்படி பண்ணால் தான் கீழே விழணும். அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எக் பக்கோடா செய்ய மாவும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நான் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் எக் பக்கோடாவை. ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி போடுற மாதிரி பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா பெருசாக வரும் பக்கோடா. இப்போது இதில் இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து மெதுவாக ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றினோடனே மேலே உப்பி வரணும். அதுதான் கரெக்டான ஹீட்டு. எண்ணெய் சூடானோடனே அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் மாவு ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. அது அப்படியே கலர் மாறும். பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஊற்றுனது அதுக்குள்ளே கலர் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கலர் மாறிட்ட பிறகு திருப்பி போடுங்க. இப்போ இன்னொரு சைடும் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் மாறுறதுக்கு. மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்களா மேலே மட்டும் சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வந்து அப்புறம் வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பக்கோடாவை. இப்போ இது இன்னொரு சைடு வேகட்டும். இன்னொரு சைடை வந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ திருப்பலாம். பாருங்கள் இப்போ 2 சைடும் நல்லா கலர் மாறிடுச்சு.
இப்போ வந்து எக் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுட சுட எக் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை சுட்ட உடனே சாப்பிட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா. அவ்வளோதான். இது ஸ்நாக்காக மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.